பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பச்சிளங்குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை துவங்கியது. கேரளா தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெறக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் தூக்க நேர்ச்சை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தூக்க திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10ஆம் திருவிழாவான இன்று பங்குனி மாத பரணியையொட்டி பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை அதிகாலை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தூக்க திருவிழாவிற்காக வட்டவிளை மூலக்கோவிலிருந்து அம்மன் திருமுடிகள் தூக்கம் நடைபெறும். தென்கஞ்சி கோவிலிலிருந்து எழுந்தருளியது அம்மன் சன்னதியில் குழந்தையில்லா தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் கிடைத்த குழந்தை மற்றும் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் பக்தர்கள் தூக்க நேர்ச்சை நடத்துகிறார்கள். பச்சிளம் குழந்தைகளை நேர்ச்சைக்கு கொடுத்த பிறகு அந்தரத்தில் குழந்தைகளை தூக்கக்காரர்கள் கையில் வைத்து கொண்டு கோவிலை வலம் வரும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சுமார் 40 அடி உயரம் கொண்ட 2 வில்கள் வண்டியில் பொருத்தப்பட்டு ஒவ்வொரு வில்லிலும் 2 தூக்கக்காரர்கள் என 4 பேர் இந்த வில்லுடன் பிணைக்கப்பட்டு அவர்களின் கைகளில் நேர்ச்சை குழந்தைகள் வழங்கப்பட்டு இந்த தேரை பக்தர்கள் சரணகோஷத்துடன் ஆலயத்தை ஒரு சுற்றி வருவது தூக்க நேர்ச்சை தூக்க திருவிழாவாகும். இந்த ஆண்டு 1166 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெற உள்ளது. 300 முறை இந்த தூக்க வில்லில் குழந்தைகளுடன் மூல கோவிலை சுற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று துவங்கிய தூக்க நேர்ச்சையானது நாளை காலை வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.